வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு விமலன் டியூப்ஸு. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் கேங்ஸ்டர் க்ரைம். அதில் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் மிஷின்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டிய வேலை இருக்குது. ஓகே, வந்தாச்சு. ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கல் கிட்டு ஒன்று கூட இல்லை. கன்னு இருக்குது, ஓரளவு ஆம்பு இருக்குது. இப்போ நமக்கு என்ன வேலைன்னா காசு இருக்குதான்னு பார்க்கணும். காசு இவ்வளோ இருக்குது. ஆல் வெப்பன்ஸில் போய் பார்ப்போம். ஏதாவது நம்ம வாங்குற ரேட்டுக்கு இருக்குதான்னு பார்க்கலாம். ஷார்ட் கன் கூட விலை அதிகமாக இருக்குது. மினி கன்னுக்கு ரொம்ப கேட்குறானுங்க, லட்சக்கணக்கில் கேட்குறானுங்க. இந்த கன்னெல்லாம் வாங்கினோம்னா ஒரே போடு தான், ஆள் காலி. ஓகே, இப்போ நம்ம இது மெடிக்கல் கிட் வாங்கணும். கொஞ்சம் வாங்கி வச்சாச்சு. காசு செலவாயிருக்கோம். இப்போ நம்ம மெஷின்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா, இது ஏதோ கேட்குறானுங்க பெர் டே. இது இவ்வளோ ஏதோ சொல்கிறானுங்க. இங்கே என்னென்னமோ இருக்குது. இங்கே என்னது இது? ஜிம். சரி, ஏதோ சும்மா ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க, அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. வேறு என்ன இருக்கு? என்னமோ காருன்னு இருக்கு. எதுக்கும் இப்படின்ட்டாங்க. என்னது? கலெக்ட் ஆளுக்கு ஆடு. சரி, எங்களை சுற்றி வளைச்சிட்டு அந்த பில்டிங் அந்த இதுக்கு போக வேண்டியதான். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா போதும். இப்போ நம்ம கார் வேணும் போகிறதுக்கு. நமக்குன்னே வராங்க பாருங்க. தம்பி கார் கொடுறா. எனக்கு பிடிச்ச வைலட் கார் வருதுடா. தம்பி இந்தப்பா உன் கார் எடுத்துக்கோ. தம்பி உன் காரை கொடுறா. போலீஸ் கேஸ் ஆகிட போகுது. போலீஸ்டா பின்னாடி. தண்டம். ஐயோ, போலீஸ் தொத்துதே. டேய் தண்டம், ஏன்டா இப்படி நிற்கிற? சபா, இது அடிக்கடி வழி மாற்றி மாற்றி காத்துருக்கு. குழப்பமாக இருக்குது. டேய் தண்டம், ஏன்டா இப்படி நிற்கிற? ஆக்சிலேட்டர் அழுத்தி மூவ் பண்ணு. டேய் காரே, டப்பா கார்ரா இது. ஓகே. ஐயோ, என்னென்னமோ நடக்குதே. ஓ, அப்போ சேர்றா. அடுத்த சிட்டிக்கு நம்ம போயிட வேண்டியதான். என்னடா இது? ரூட்டை பார்த்தீங்களா? வளைஞ்சு போகுது. பொள்ளாச்சி டு டாப் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா? ஓகே, நல்லா ஸ்பீட்லாம் போயிட்டுருக்கோம்.
ஏய் என்னடா ஆச்சு? ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு இருக்கேன்டா நான். ஓகே, அடுத்த சிட்டிக்கு போகிறக்குள்ளே நம்ம சொல்லி முடிஞ்சிரு போலையே. அப்பப்போ ஒரு சின்ன பட்டன்ஸ். ஐயோ என்னடா அது, ஹார்பரா இது? சார் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் நான், என்னை காப்பாற்றுங்க. அப்பா இங்கே என்ன இடம்டா இது? இதுதான் ஹார்பரா? அப்போ பக்கத்தூர், பக்கத்தூருக்கே வந்து சேர்ந்துட்டோம் நம்ம. பார்த்தீங்களா? அடப்பாவி, ஹார்பராடா பக்கத்தூருன்னு நினச்சேன். ஹார்பரே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே, இது என்னது? என்ன பூட்டு போட்டு வச்சுருக்கீங்க? ஓகே, இல்லை ஒன்றுமே இல்லை. என் வண்டியும் போய் அப்படியே தவக்கலா மாதிரி மாட்டிக்கிச்சு. ஐயோ, என் வண்டி எங்கே விட்டு வந்தேன்? இங்கே தான் இருக்குது, போய் எடுத்துடலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகிறது? இங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். ஜம்பிஸ்தானோ என்னடா அது? இங்கே ஒரு காருமே இல்லை. நான் எப்படி என்னோடய சிட்டிக்கு போகிறது? மேப்பில் வேற. ஐயோ, இது என்னது? இது கெமிக்கல் எல்லாம் இருக்குது. எல்லாம் ஆகணும் போல. இது பூரா ரெட்டாக இருக்குது. இப்போனா இங்கே போனோம்னா நமக்கு சம்பவம் தான். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சரி, நம்ம இங்கேருந்து, ஐயோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டே. இங்கே ஒரு வண்டி கூட இல்லையா? இங்கேருந்து எப்பறம் அங்கே போவீங்க? ஒரு வண்டி கூட இல்லையாடா இங்கே? வண்டியை வேற ஸ்பான் பண்ண முடியாதே இங்கே. வாங்க, அதில் போய் ஏதாவது ஸ்பான் பண்ண முடியுமா? ஆல் வெஹிக்கிள் இது. ஓகே, இப்போ ஆர்டர் போடுவோம். 2000 ரூபாயா? சரிடா. ஓகேடா ஆர்டர் போட்டாச்சுடா. ஆர்டர் டெலிவரி. எங்கே? 2 காரும் வந்துக்கிட்டு இருக்குது. எதுக்கு நான் 2 கார்டு ஆர்டர் போட்டேன்னு தெரியலையே. வந்துக்கிட்டே இருக்கு. எங்கிட்டா வந்துக்கிட்டு இருக்கு? ஒரு கார் ஆர்டர் போட்டுக்கலாம். நான் ஏன் 2 கார்டு ஆர்டர் போட்டுன்னு தெரியலையே. காணும், ஏதோ காட்டுது. ஆஹா, 2 காரும் அப்படியே பேராசூட்டில் வந்து நிற்கிது பாருங்க. தம்பி, நான் பக்கத்தூருக்கு போனோம், ரூட் சொல்கிறீங்களா? அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி போனோம்னா போதும். சார், யாருக்கு வேணுமோ இந்த கார் எடுத்துக்கலாம். திஸ் கார் இஸ் ஃப்ரீ. இந்த கார் உடஞ்சிச்சின்னா அந்த கார் எடுத்துக்கலாம். தம்பி, அது ஃப்ரீ கிடையாது. 10,000 கட்டணும் அதுக்கு. ஐயோ, 10,000 இல்லை, 1 million ஃபார் தட் காரு. மாலை பாருங்களேன், நம்ம நாட்டுக்குடி வச்சுருப்பானுங்களேன். ஏதோ ஒரு நாட்டுக்குடி வச்சுருக்கானுங்க. இதுனா அமெரிக்கா நாட்டுக்குடின்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ நம்ம ஏதோ ஒரு டனலில் இருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன நாசிக்ஸ் அந்த இது இருக்குது. என்னடா ரூட்டை காணோம் திடீர்னு. சரி, இந்த கார் வேறு ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இந்த காரை ஆர்டர் போட்டதுக்கு நான் என்ன சொல்லணும்? சொப்பு சாமான் வண்டிடா. சொப்பு சாமான் வண்டி. என்னடா இது, சின்ன ஸ்கூட்டர் மாதிரி இருக்குது. இல்லை பாருங்களேன், வீலிங் எல்லாம் பண்ண முடியுது. வீலிங் பண்ணும் போது தான் அந்த முன்னாடி அதுக்கு
என்ஜின் எல்லாம் கழண்டு வருது, அதான் பார்க்க கொஞ்சம் மனசு வலிக்குது மக்களே. ஐயோ போலீஸ் வண்டி. சார் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த கார் யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. 2 கார் ஆர்டர் போடுறது வேஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட்டே இது பண்ணி இங்கே ஓடியே வந்திருக்கலாம் நம்ம. இந்த கார் என்ன இவ்வளோ சி ஓரளவு ஸ்பீடாக தான் போகுது. வாங்க இல்லை ஏற்றுவோம். ஆஹா இல்லை ஏற்றி ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினா தான் இப்படி ஆகுது. ஓகே. ஐயோ ஏன்டா இப்படி நமக்குன்னே வரீங்க? ஐயோ போச்சு. இதுக்கு மேலே இதில் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ரோட்டில் வரவங்கிட்ட லிஃப்ட் கேட்போம். சார் லிஃப்ட்டு 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 தலை லிஃப்ட்டு கொடு. லிஃப்ட்டு குடுறா வேண. அடப்பாவி இதோட ஒரு டப்பா வேனு. ஆனால் நல்லா ஸ்பீட் போகுதியா. டப்பா வேணுன்னு நல்லா சொல்ல முடியாது, இல்லை லைட்டாக துருப்பிடிச்சி அப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல கார் கிடச்சதுன்னா பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச அந்த பர்பிள் கலரில் ஒரு காரு முன்னாடி. இந்த சின்ன காரை எடுத்துட்டா போதும். கம்மி சிசி உள்ள கார் மாதிரி இருக்குது, நல்லா வேகமாக போகும். தலை காரை கூடுறா. இது ரொம்ப தூரம் போகலன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வண்டி தான் வேணும். இங்கே இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி ஸ்பீடு அப்படியே அள்ளுது. இது கூட பாட்டு கேட்டு போனால் நல்லாயிருக்கும். எலக்ட்ரான் நல்லா தான் இருக்குது. ஆஹா ஜஸ்ட் மிஸ் அந்த இடத்துல. ஐயோ மோசம். டேய் ஆனால் கண்ட்ரோல் செம்ம கஷ்டமாக இருக்குது. கண்ட்ரோல் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஐயா காட்டுதான் போவ. டேய் எங்கடா இருப்பேன் நான் அப்போ? ஐயோ டனலை விட்டு வெளியே போனால் போதுன்னு இருக்குது இப்போ எனக்கு. தப்பான வழியில் போயிட்டுருக்கேன்டா நான். தப்பான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது மக்களே. இங்கிட்டு போனால் இன்னொரு வழி இருக்குமா? ஐயோ சார் அம்மாடி ஜஸ்ட் மிஸ். கார் கிட்டத்தட்ட பொதிஞ்சிருச்சு. பின்ன இந்த இடத்துல இருக்குமா? தெரியாமல் கீழே விழுந்துட்டணும். நேராக கீழே விழுந்ததில் அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அப்பாடி இப்போ தான் கரெக்டான ரூட்லேயே கண்ணில் காட்டுறாடுங்க. எப்பா செம கஷ்டம்டாடா. இங்கேருந்து அப்படியே பறந்துட வேண்டியதான் காரில். என்ன ஆக்சிலேட்டர் அழுத்திட்டு இருக்கேன். கீழே விழுந்ததில் சம்திங் ராங் ஆகிடுச்சாட்ருக்கு காரோட மோட்டரில். நல்லா தான் ஸ்பீட் போகுது. பாட்டெல்லாம் ஒரு மாதிரி இதாக கேட்குது. திருப்பி டனலுக்குள்ளே கொண்டாந்து விட்டானுங்களே கருமா. வெளியே போகிறதுக்கான வழியை காட்டுங்கடா, அதை விட்டுட்டு ரோடாக காட்டுறீங்களேடா. பூரா தப்பான வழி மக்களே. டனலுக்குள்ளே போய் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குமோ? டனலுக்குள்ளே போனால் எப்படியா? கரெக்டான ரூட்டில் தான்டா நான் போயிருக்கேன். மேப்பை சரியாக பார்க்காம விட்டுட்டேனே. செட்
இவனுக்கு காட்டுறது ஒன்று, அதுக்கப்புறம் கோட்டிட்டு போகிறது ஒன்று. இப்போ திருப்பி இங்கே விழுந்துட்டேன்னா சுத்தம். பார்த்தீங்களா, இப்படி போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி இருக்குது. இப்போ பின்னாடி கார் போஞ்சிட்டு, ஏய் வைலட் காரு, ஏய் காரை குறா வெண்ண. ஹாய் சார், மன்னிச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் அவசரமாக கார் தேவைப்படுது, அதான் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நல்லா தானே ஸ்பீட் போகுது. அங்கே எலக்ட்ரான் பாட்டு போட்டுக்கிட்டே போவோம். கார் கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, இந்த கார் கொஞ்சம் பெருசதுனால அதிக சிசி இதுக்கு, அதனால் ஸ்பீடும் கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக தான் இருக்குது. ஓகே, இப்போ சுற்றிட்டு போனான், அது நமக்கே தெரியுது. இவன் எதிரில் எந்த வண்டியும் வராமல் இருந்தால் சரி, அது மேலே முட்டி தான் எனக்கு ஸ்பீடு குறையுது, அப்புறம் தான் காண்டாகுது. க்ளீனாக அப்படியே ட்ரைவ் போட விடுவானுங்களான்ட்டுல. இந்த கேமில் ஹாரனும் கிடையாது காருக்கு. அப்பாடி எப்பா சாமியை, என் சிட்டிக்கு வரக்குள்ளே நான் பாடுபட்டேன்டா டேய். யாப்பா, தென்ன என்பாக்ஸ் தினமும் என்னென்னமோ இருக்கேன். படாசா ஒரிஜினல் காசு கேட்குறானுங்க. ஐயோ மக்களே, ஒரிஜினல் காசு கேட்குறானுங்க, நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஒரிஜினல் காசு துட்டு. ஓகே, இப்போ நம்ம அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்ததே பெருசு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஏதோ போய் இருக்குதுன்னு பார்த்தேன், இப்போ ஹார்பரை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அதுதான் இந்த வீடியோ. ஓகே, பை பை, டாட்டா.